ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமங்கையாழ்வார் அருளி செய்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரிய திருமொழியில் முற்றமூத்து கோல் துணையா என்று சொல்லும்படியான 10 பாசரம். நேற்று வரை 9 பாசனங்களுக்கு பொருள் பார்த்தோம். இன்று 10வது பாசனத்தினுடைய பொருள் பார்ப்போம். வண்டு தம் தேன் உண்டு வாழும் வதரி நேடு மாலை. வண்டு தம் தேன் உண்டு வாழும் வதரி நேடு மாலை. கண்டவேலி மங்கை வேந்தன் கலியன் ஒளி மாலை. கண்டவேலி மங்கை வேந்தன் கலியன் ஒளி மாலை. கொண்டு தொண்டர் பாடியாட கூடிடில் நீள் விசும்பில். கொண்டு தொண்டர் பாடியாட கூடிடில் நீள் விசும்பில். அந்த மல்லால் மற்றவர்கோ ஆட்சியறியாமே. அந்த மல்லால் மற்றவர்கோ ஆட்சியறியாமே. வண்டு தன் தேனுண்டு வாழும் வதரி நெடுமாலை. குளிர்ச்சி பொருந்திய பத்ரிநாத் வட இந்தியாவில் இருக்கும்படியான இமயமலையின் அடிவாரத்தில் லட்சுமி நாராயண பெருமாளாக அருள்பாலிக்கும்படியான எபெருமானை புகழ்ந்து பாடிய முற்றமூத்து கோல் துணையா என்னும் 10 பாசரம். இதில் 10வது பாசரத்தினுடைய பொருள், வண்டு தன்ன குளிர்ச்சி பொருந்திய திவ்ய தேசம் திருவதரி. வண்டு தன் தேன் உண்டு வாழும் நறுமணமிக்க மலர்கள்லாம் பூத்து குலுங்கும்படியான மல்லிகை, முல்லை, கோங்கு, மந்தாரை, செண்பகம், செந்தாமரை, மஞ்சள், இஞ்சி, மா, பலா, வாழை, கரும்பு, பாக்குன்னு சொல்லும்படியான நறுமணம் வீசக்கூடிய மலர்கள்லாம் பூத்து குலுங்கும்படியான மலர்கள் இருக்கும்படியான தேன்களை வண்டுகள் அருந்தி குளிர்ச்சி பொருந்திய அந்த பத்ரிநாத் திருவதிரி திவ்யதேச உலாவும்படியான வண்டுகள் ரீங்காரம் பண்ணும்படியான திவ்யதேசம் தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார். வண்டு தன் தேனுண்டு வாழும் பதரி நெடுமாலை. நெடுமாலைனா எம்பெருமான சொல்கிறார். கண்டல் வேலி மங்கை வேந்தன். மங்கை வேந்தன்னா திருமங்கை என்னும் சோழ வளநாட்டில் திருமங்கை என்னும் நாடு திவ்ய தேசத்துக்கு சிற்றரசராயிருந்து அரசு புரியக்கூடிய திருமங்கையாழ்வார். மங்கை வேந்தன்னா அரசன், திருமங்கை நாட்டுக்கு அரசனாயிருந்து அரசு புரியும்படியான திருமங்கையாழ்வார். கண்டல் வேலி மங்கை வேந்தன் கலியன் ஒளி மாலை. கலியன்னா திருமங்கையாழ்வார். ஒளினா சின்னலி போட்டால் சப்தம், பெரியலி போட்டால் வெளிச்சம். அந்த ஒளி சப்தத்தின் வழியாக திருமங்கையாழ்வார் பாடி அருளி செய்த பாசுரங்கள். கண்டல் வேலி மங்கை வேந்தன் கலியன் ஒளி மாலை. திருமங்கையாழ்வார் பாடின 10 பாசுரம் மாலையாக பாடினாராம். கலியன் ஒளி மாலை. ஒளினா சப்தம். அப்படி திருமங்கையாழ்வார் இந்த 10 பாசரத்தை முற்றமுத்து கோல் துணையா 10 பாசரத்தில் மாலையாக பாடினாராம் அந்த லட்சுமி நாராயண பெருமாள் மேலே. கலியன் ஒளி மாலை அப்படி பாடின பாசுரத்தை இந்த அடியார்களாகிய பாகவத உத்தமர்கள் யார் பாடி ஆடக்கூடியவர்களோ கலியன் ஒளி மாலை கொண்டு தொண்டர் பாடி ஆட. பாடணும் ஆடணும். தந்துழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடி ஆடினார். ஆடி ஆடி அகங்கரைந்த திசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நம்மாழ்வார் சொன்னார். கூடி ஆடிய உள்ளத்தரானால் குறிப்பிடம் கடந்து உயலுமாமே. குறிப்பிடம்னா வைகுண்டம். யார் பாடுறாங்களோ ஆடுறாங்களோ குறிப்பிடம் கடந்து உயலுமாமனே வைகுண்டம் மோட்சம் நிலை பெற்று இருக்கும்படியான உண்டுன்னு தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். அது மாதிரி கூடியாடில் நீள் விசும்பில். நீள் விசும்புனா மேகமண்டலம், சந்திரமண்டலம், சூரிய மண்டலம், பிரம்மலோகம், அப்புறம் வைகுண்டம் மோட்சம். சூரிய மண்டலத்துள்ள இருக்கும்படியான மோட்ச வீடாகிய அந்த கண்டல் வேலி மங்கை வேந்தல் கலியன்
ஒளி மாலை கொண்டு தொண்டர் பாடியாட. யாரு பாடி ஆடுறாங்களோ கூடியடில் நீள் விசும்பில். நீள் விசும்புனா ஆகாயம், நீள் விசும்புனா சூரிய மண்டலத்து உள்ளிருக்கும்படியான மோட்சமாகிய வீடு. இருள் அகற்றும் எரிகதிரோர் மண்டலத்தோடு எத்தி வைத்து ஏணி வாங்கி அருள் கொடுத்திட்டு அடியவரை ஆட்கொள்வான் அமரும் ஊர் அணியரங்கமேல் பெரியாழ்வார் சொன்னார். அது மாதிரி இந்த அடியார்களை கொண்டு போய் ஏணி போட்டு சூரிய மண்டலத்துள்ள ஏற்றி வைத்து அங்கே அருள்பாலிக்கும்படியான எம்பெருமான் திருவடி நிலையில் இருக்கும்படியான பாக்கியம் கிடைக்கும் சொன்னார். அது மாதிரி கொண்டு தொண்டர் பாடியாட கூடிடில் நீள் விசும்பில். நீள் விசும்புன்னா சூரிய மண்டலத்துள்ள நாராயண மகாலட்சுமியோடும் பூமி தேவியோடும் நீலாதேவியோடும் 1000 தலையுடைய அனந்தன் மேலே பள்ளி கொண்டிருக்கும்படியான வைகுந்தத்து நிலையை போய் எம்பெருமான் திருவடியை நிலை பெற்றிருக்கலான்னு தெரிவிக்கிறார். யார் பாடுறாங்களோ ஆடுறாங்களோ அவங்களுக்கு மோட்ச வீடு வேண்டுன்னு தெரிவிக்கிறார். கொண்டு தொண்டர் பாடியாட கூடிடில் நீள் விசும்பில். அண்டமல்லால், அண்டம்னா மேலே, அண்டமல்லால் மற்றவர் கோராட்சி அறியாமே. சொல்லாதவங்களுக்கு, பாடாதவங்களுக்கு, ஆடாதவங்களுக்கு மோட்சம் கிடைக்காதுன்னு தெரிவிக்கிறார். அண்டமல்லால் மற்றவர் கோராட்சி அறியாமே. அறியாமனா தெரியாது, அந்த இடம் தெரியாது, மோட்ச வீடு கிடைக்காதுன்னு தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார். அதனால் ஒவ்வொரு பாகவதரும் பாடணும், ஆடணும், கட்டி புரளணும். மொய்மாம் பூம்பொழில் சூழ் முதலைக்கு சிறைப்பட்டு நின்ற கைமாவுக்கு அருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கர்மமென் சொல்லி தன்கடல் வட்டத்துள்ளீரே நம்மால் சொன்னார். அது மாதிரி ஒவ்வொரு ஆடணும், பாடணும், உழுந்து கட்டுண்டு புரளணும் அப்படி தெரிவிக்கிறார். அப்படி பாடி ஆடனாதான் மோட்ச வீடு கிடைக்குன்னு சொன்னார். நான் ஆச்சாரமாக இருக்கிறேன், குளிக்கிறேன், நாம வைக்கிறேன், பூணூல் போட்டுக்கிறேன், கொண்டை விட்டுக்கிறேன், மடி கட்டிக்கிறேன்னா ஆச்சாரம் அனுஷ்டானம் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பாசனத்திலையும் ஒவ்வொரு ஆழ்வாரும் இறைவன்னாமங்களை சொன்னாதான் மோட்சம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆகினால அது மாதிரி இந்த திருமங்கையாழ்வார் கொண்டு தொண்டர் பாடியாட கூடிடில் நீள் விசும்பில் அண்டமல்லால் மற்றவர்க்கோர் ஆட்சி அறியாமங்க. ஆட்சி செய்ய முடியாது, இறைவன் திருவடியை அடைய முடியாது, மற்றவர்களாக அறியாது, தெரியாதுன்னு தெரிவிக்கிறாரு. வண்டு தன் தேன் உண்டு வாழும். இந்த ஆழ்வார்கள்லாம் ஒவ்வொருத்தரும் சந்திச்சாங்களான்னு தெரியாது, வெவ்வேறு காலத்தவர்கள். ஆனால் அந்த வண்டுகளை பாசங்களை கொண்டு பாடி வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு ஆழ்வாரும். வண்டை பற்றி, வண்டுக்கு அவ்வளோ ஒரு ஏற்றம் கொடுத்துக்கிறாங்க. நமக்கெல்லாம் 6 அறிவு, மற்ற ஜீவன்லாம் 1 அறிவு, 2 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு சொல்லும்படியான 1 அறிவு, 2 அறிவு இருக்கும்படியான அந்த வண்டுகள்லாம் இறைவன் புகழ பாடுதுன்னு தெரிவிக்கிறார். வண்டினம் முரளும் சோலை மயிலினம் ஆளும் சோலை. காடும் வாழணும், நாடும் வாழணும், நாட்டில் மக்களும் வாழணும், காட்டில் மிருகங்கள் வாழணும். தும்பி முதற்கொண்டு தும்பி, எறும்பு, ஈ, நண்டு, முயல், குயில், மயில், மான், சிங்கம், இப்படி அந்த அனைத்து விதமான மரங்களும், அனைத்து விதமான பூக்களும், அனைத்து விதமான மிருகங்களும், மீன், தண்ணியில் வாழுது, தரையில் வாழுது, அப்படி மரத்துங்களை வாழுது, இப்படி பல உயிரினங்கள்லாம் சேர்த்து நம்மளோட சேர்த்து இயற்கை வளங்களையும் இந்த மிருகங்களையும் பூக்களையும் மரங்களையும் அற்புதமான பாசனங்கள் வழியாக பாடி அருளி செய்த பாசனங்கள் அற்புதமான பாசனம். இப்போ ஊனேறு செல்வத்தின்னு சொல்லும்படியான 9 வேளை பாசுரத்தில் பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அதுங்க மொழியில் பண்ண பாசுரங்கள். அந்த பண்டுகள்லாம் இறைவன் புகழ பாடுன்னு நாம் பாடுறோமா? 6 அறிவு இருக்குது, எவரோ ஊருக்கு 4 பேர் 5 பேர் தான் பாடுறாங்க, இறைவன் நாமங்களை சொல்கிறாங்க, மற்ற யாரும் சொல்கிறதில்ல. பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் திருவேங்கட மலையில் வண்டுகள்லாம் இறைவன் புகழ பாடுதுன்னு தெரிவிக்கிறாரு. அடுத்தது திருமங்கையாழ்வார் நீனாகம் சுற்றி பாசுரத்தில் தேனாலும் வண்டாலும் பாசுரத்தில் தேனாலும் வண்டாலும் திருமாலிரும் சோலை. திருமாலிரும் திவிதோஷத்தில் வண்டுகள்லாம் இறைவன் புகழ பாடுதுன்னு தெரிவிக்கிறாரு. திருப்பானாழ்வார் சதுரமா மதில் என்ற பாசுரத்தில் மதுரமா வண்டு பாட மாமயிலாட ரங்கத்தம்மான். மதுரமா வண்டு பாட, மதுரம்னா இசை,
இசையாக பாடுதுங்களாம் வண்டுகள்லாம் அந்த திருவரங்கத்தில். சீதக்கடலை வண்டமறு பூங்குழல் ஆட்சி மகனாக கொண்டு வளர்கின்ற கோவலர் குட்டருக்கு அங்கே வண்டை பற்றி தெரிவிக்கிறாரு. ஏர்மலர் பூங்குழலில் வண்டமறு பூங்குழல் ஆட்சி மகனாக குலசேகர ஆழ்வார் வண்டை பற்றி பாடுறாரு. ஓங்கி உலகளந்தில் ஆண்டாள் பாசனத்தில் பூங்கு ஒலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப இந்த இடத்துல ஆண்டாள் வண்டை பற்றி பாடிருக்கிறாங்க. திருநெடுந்தாண்டகத்தில் தேமருவு பொழிலெழுத்துன்ற பாசனத்தில் பூமருவி இனிதமந்த பொறியில்லாந்த அருகால சிறுவண்டே தொழுதே நுண்ணைங்க. வண்டுக்கு 6 கால் இருக்குது. அப்பேற்பட்ட வண்டை தூது விட்டு அனுப்புகிறாரு திருமங்கை ஆழ்வார். குலசேகர பெருமாள் ஊனேரில் மின்னணைய நுண்ணடைய என்ற பாசுரத்தில் பண்பகரும் வண்டி தென்னவென வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அப்படி 2 அறிவு 1 அறிவு 3 அறிவுக்கு மேலே ஜீவன்கள்லாம் இறைவன் புகழ பாடக்கூடிய அந்த திருவதரி என்னும்படியான திவ்ய தேசத்தை அழகாக அற்புதமாக வர்ணித்து பாடக்கூடியவங்களுக்கும் ஆடக்கூடியவங்களும் மோட்சம் என்று வீடு பேறு கிடைக்கும் என்று அருளி செய்த திருமங்கை ஆழ்வார் பாசுரம் அனைவரும் படித்து நாமளும் எபெருமான் திருவடியை அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். மற்றும் ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.